இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் யாவை தான் காமிக்கிறாங்க. அவங்களோட பிரதர் போட்டு பயங்கரமாக அடித்து அங்கே கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. சாங் ஃபேமிலியோட பெரிய பொண்ணு தான் நம்மளோட ஹீரோயின். அந்த குடும்பத்தில் 3 பசங்க 2 பொண்ணு. இன்னொரு பொண்ணோட பேர் லூசி. அவளை தான் இந்த வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காம தான் இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்குமே டைவர்ஸ் ஆனப்ப அந்த லூசி பார்த்தா யார் கூட சேர்ந்து இருக்கிறேன்னு கேட்குறப்ப எனக்கு என்னோட அம்மா தான் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டா. ஏன்னா அவங்க அம்மா ஃபோன்ற ஒரு பெரிய பணக்காரரை கல்யாணம் முடிச்சுட்டு போயிருக்காங்க. பட் ஹீரோயின் அவங்க அப்பாவை தான் சூஸ் பண்ணியிருக்கா. அப்படி இருந்துமே இந்த வீட்டில் வந்துட்டு அவ்வளோ ஒரு கொடுமைகள் நடந்துட்டுருக்கு. அவள் 3 இயர்ஸாக வில்லேஜஸ் சைடில் இருந்துட்டு வந்திருக்கா. ஸோ அதனால தான் இவ்வளோ அடித்து கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அவளை பார்த்தாலே பிடிக்கல. என்ன ரீசன் பார்த்தா அங்கே லீன்ற ஒரு வயசான கிழவனுக்கு பிடிச்ச அவங்க அப்பா கல்யாணம் முடிச்சு வைக்க பார்த்துருக்காரு. ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இந்த வில்லேஜ் சைடில் ஊழியிருக்கா. திரும்ப கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து தான் மேரேஜ் பண்ண சொல்லி அடித்து அங்கே டார்ச்சர் பண்ணதுமே நீங்கள் வந்துட்டு எதுக்காக எப்படிலாம் என்னை கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க, நானுமே பொண்ணு தானே உங்களுக்கு அப்படின்ற சொன்னதும் லூசியோட சேர்ந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கியா, நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற, உனக்கு அந்த தகுதி இருக்கான்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்ட அவங்க அப்பாட்ட. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களை சூஸ் பண்ணாமல் அம்மா தான் வேணும்னு சொல்லிட்டு போனவா ஆனால் அவள் வந்து உங்களுக்கு ப்ரீசியஸ் அப்படின்ற செட்டு கேட்டதும் அவங்க பிரதர்ஸ் நீ அவ கூட சேர்ந்து கம்பேர் பண்ணுற வேலையை வைக்காத, அவன் அந்த வீட்டுக்கு போனவாசான் ஃபூ கம்பெனி மூலமாக ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்து நம்ம குடும்பம் இவ்வளோ தூரத்துக்கு பெரிய லக்ஸுரியாக மாறி இருக்கு. இப்போ குடும்பத்துக்கு கஷ்டம் இருக்குது, காசு தேவைப்படுது. லீ கொஞ்சம் வயசானா என்ன, அவர் பெரிய பணக்காரர், அவரை கல்யாணம் பண்ணிட்டேன்னா சொத்து எல்லாமே உனக்கு தானே சொந்தம், நாங்கள் சொல்கிறத கேட்டு நீ ஒழுங்காக மேரேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அடித்து டார்ச்சர் பண்ணதுமே நீங்கள் என்ன வேணாலும் என்னை கொடுமைப்படுத்துங்க, நான் கல்யாணம் மட்டும் பண்ண மாட்டேன், அதுக்கு செத்து கூட போவேன்னு அவள் சொல்கிறா. அப்போ அவங்க சிஸ்டர் நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு சொன்னதும் சாங் ஃபேமிலியோட பொண்ணு நான் மட்டும் கிடையாதுல்ல நீ தானே, உனக்கு தேவைன்னா நீ பேசாமல் கல்யாணம் பண்ணி குடும்பத்தை காப்பாற்றுன்னு சொன்னதுமே நீ அவ கூட சேர்ந்து கம்பேர் பண்ணுற வேலை வைக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோவப்படுறாரு. கண்டிப்பாக நீ கல்யாணம் முடிச்சு தான் ஆகணும்னு சொன்னதும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது அங்கே இவளை வந்துட்டு எங்கேயும் போக விடாமல் பார்த்துக்கோங்க, இவள் செத்துக்கிட்டு போயிடக்கூடாது, நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு அவங்க அப்பா பேசினதும் அவங்க பிரதர் நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா எதுவும் ஆக விட மாட்டேன், 2வது வீட்டை விட்டு வெளியே ஓடணும்னு பார்த்தா காலை உடைச்சிருவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் கண்டிப்பாக என்னோட உயிரை போனாலும் சரி இந்த கல்யாணம் மட்டும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அந்த வெட்டிங் டே அன்னைக்கு காமிக்கிறாங்க. பார்த்தாங்க அந்த லூசிட்ட உனக்கு வந்து பர்த்டே வரப்போதில்ல, இதுக்காக ரொம்ப கிராண்டாக நம்ம செலிப்ரேஷன் பண்ணலாம், ரொம்ப ஹாப்பியாக நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ஸ் பண்ணிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தா அங்கே மாடி மேலே ஏறி நின்றுட்டு கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் செத்து தான் போகணுன்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே குதிச்சு அங்கே வந்து சூசைட் பண்ணிக்கிறா. எனக்கு இன்னொரு லைஃப் கிடைச்சா கண்டிப்பாக நான் என்னோட அம்மாவை தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க டக்குன்னு பார்த்தா ஹீரோயின் இப்போ அங்கே ரொம்ப எமோஷனாகி அழுதுட்டு உட்காந்துட்ருக்கா. அவங்க அம்மாவோட பக்கத்தில் அவளுக்கு புரிஞ்சுக்குது கடவுள் திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு. இதான் அவங்க அப்பா அம்மாவோட டிவோர்ஸ் டேட்டுமே. ஸோ அங்கே 3 பசங்களுமே உன்னோட அப்பாவை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க, நீ யாரை சூஸ் பண்ணுறமான்னு அவங்க அம்மா கேட்டதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப எமோஷன் ஆகிட்டேக்கா. அப்போ அந்த லூசி பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்துட்ருக்கா. வீட்டுக்கு பெரிய பொண்ணு. ஸோ அவள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டோன்னு நாங்கள் பேசினதுமே ஹீரோயின் அங்கே யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக போன டைம் மாதிரி வந்து நான் நடக்க விட மாட்டேன், இவங்க என்ன ப்ராஃபிட்காக என்னை யூஸ் பண்ணி என்னை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவன் நான் அம்மாவை சூஸ் பண்ணுறேன்னு சொன்னதும் அவங்க அம்மாங்க ரொம்ப எமோஷன் ஆகிடுறாங்க. பட் அவங்க அப்பா அவங்க பிரதர்ஸை பார்த்தா கோவமாகி போயிட்டு நாங்கள் வந்துட்டு உனக்கு என்ன குறை வச்சோன்னு சொல்லிட்டு நீ அவளை போய் சூஸ் பண்ணியிருக்க, அவள் வந்து பெரிய பணக்கார வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போகிறான்ற வாசி காசுக்காக நீ இந்த மாதிரி பண்ணுறியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. ஹீரோயின் எதுவுமே எங்கள் கண்டுக்கல, காதில் வாங்காமல் அவங்க வந்துட்டு இருந்துச்சுக்கா. என்ன விஷயம்னு பார்த்தா சின்ன வயசுலேருந்து அவங்க பிரதர்ஸை வந்து சந்தோஷமாக பார்த்துக்கிறதுக்காக அவங்களுக்காக எல்லாமே வேலை பார்த்து கடைசியில் அவளை ஒரு மெய்டு மாதிரி தான் அவனுங்க ட்ரீட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதே பழக்கம் தான் பெருசாயுமே வந்திருக்கு. இந்த டைம் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட போகிறதுக்கு டிசைட் பண்ணதுமே அவங்க அப்பா பார்த்தா உனக்காக காசெல்லாம் கொட்டி போட்டு நான் வளர்த்ததெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, நீ என்ன பண்ணிட்டுருக்க, நன்றி கெட்டவ அது இதுன்னு பேசும்போது அந்த லூசி ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஃபோவோட வீட்டுக்கு அங்கே 6 உல்ஃப் இருக்குது, அது ரொம்பவே டேஞ்சரானது, அங்கே என்னோட பிரதர்ஸ் பாசமாக பார்த்துக்கோங்கன்னு நினச்சா அவனுங்க என்னை ரொம்ப வந்து டார்ச்சர் தான் பண்ணானுங்க, அந்த நிலைமை தான் உனக்கு கிடைக்க போகுது அப்படின்றத மனசில் யோசிச்சுட்ருக்கா. பட் அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் உங்களை தான் சூஸ் பண்ணுவேன்னு சொன்னதும் அவர் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிடுறாரு. ஸோ இந்த லைஃப்பில் வந்த பிறகு தானே தெரிஞ்சிச்சு என்னோட பிரதர்ஸ் வந்து என்னை வந்து ப்ரீசியஸாக பார்த்துட்ருக்காங்கன்னு, கண்டிப்பாக என்னோட லைஃப் ஹாப்பியாக போகுது, உன் லைஃப் ரொம்ப
டேஞ்சர் ஆக போகுதுன்னு அவள் யோசிச்சுட்டு இருக்கும் போதே கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஃபூவோட வீட்டில் வந்ததும் இவங்க கிளம்பும் போது அந்த லூசி நீ இப்போ அந்த உல்ஃப் எல்லாமே உனக்கு அடிச்சு கொதருன்னு சொல்லி யோசிச்சுக்கா. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபூ ஃபேமிலியை காமிக்கிறாங்க. பார்த்தா அவங்க 3 பையங்க மட்டும் இங்கே இருக்காங்க, 3 பேர் ஒரு அப்ராட்ல இருக்காங்க. பெரிய பையனோட பேர் ஹான், அப்புறம் இன்னொருத்தன் வந்து ஜி, இன்னொருத்தன் பேர் லியாங். என்னப்பா நம்மளோட சிஸ்டர் இன்னைக்கு கிடைச்சிருவா, பட் ஆனால் அவள் பணத்து பேராசை பிடிச்சவளா இருந்தால் என்ன பண்ணுறது, நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக வந்தால் என்ன பண்ணுறது, அந்த பொண்ணை வந்து பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லைப்பா எனக்குலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் இன்னொருத்தன் மட்டும் கண்டிப்பாக நான் பார்க்கணும் அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது அவங்க அப்பா பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு ரெடி ஆகிட்டு ஓடி வந்துட்டுருக்காரு. அதை பார்த்துட்டு அந்த பசங்க என்ன இது நம்ம அப்பா தானா, ஏன்னா அவங்க ஒய்ஃபை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக இவ்வளோ வந்துட்டு ஆசை வந்திருக்காருன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு ஹானுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அவள் இக்னோர் பண்ணிட்டேன் பாட்டு உள்ளே போனதுமே என்ன பிரதர் நீங்கள் வந்துட்டு பார்க்கலையா இன்னைக்கு அவங்கள அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பாக போய் நம்ம பார்க்கலாமான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினாக அவங்க அம்மாவுமே வந்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு தன்னோட பொண்ணை அங்கே ஸ்டெஃபாதர் ஃபோன் சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் அவரை பார்த்ததுமே அந்த குடும்பம் ரொம்ப போன ஜென்மத்தில் அடித்து டார்ச்சர் பண்ணி ரோட்டில் மலையில் இருக்கும்போது ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சு, அங்கிள் தான் என்ன கூட்டிகிட்டு போய் நல்லா கேர் பண்ணிக்கிட்டாரு, இவர் ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு ஹலோ சொல்லிட்டேக்கா. ஸோ அவங்க பிரதர்ஸ் 2 பேருமே வந்ததுமே இது உன்னோட பிரதர்ஸ் அப்படின்ற சொல்கிறாரு. சரி ஹான் எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்பாங்க நீ பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்க, உன்னை நான் என் சிஸ்டராக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு பேசினதும் அவங்க அப்பா அதை பார்த்துட்டு கோவமாயிட்டு என்ன பேச்சு இதெல்லாம் சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு. அப்பாங்க பட் ஆனால் என்னோட பிரதர்ஸோட இவங்க ரொம்ப நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்ற செட் அவள் யோசிக்கிறா. சரி வாமா நான் உனக்கு ரூம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் அங்கே நம்ம லியாங் கேட்குறான் என்ன பிரதர் பொண்ணு பார்க்க ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா, உண்மையிலேயே நல்லவ தானான்னு சொன்னதும் ஃபேஸ் தான் பார்க்க அப்படி இருக்குது, நம்ம குணத்தை பற்றி தெரியாதுல்ல, போக போக தான் தெரியும் அப்படின்ற செட்டு போகிறாங்க. ஸோ அவங்க அப்பா அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் ரூம் எல்லாம் காமிச்சதுமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது, இது உண்மையிலே எனக்காப்பா அப்படின்ற செட்டு கேட்கும்போது அவர் ஆமான்னு சொல்கிறாரு. போன ஜென்மத்தில் நான் என்னோட வேலையெல்லாம் பார்த்துருப்பேன், பட் அவங்க என்னை ஒரு மெயினாக தான் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணாங்க, ஒரு பொண்ணாக மதிச்சதில்லைன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டுருக்கா. பட் ஆனால் இப்போ அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம லியாங்க பார்த்தா அங்கே ஜீட்டை நான் வந்து பெரிய ரூம் எனக்கு வேணும்னு கேட்டேன்ப்பா, பட் அப்பா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, பட் அவங்க ஸ்டெப் பொண்ணுக்கு பார்த்தியா அவர் எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்றா சொல்லிட்டு அவன் பொறாமப்பட்டதுமே அதை பார்த்துட்டாங்க நம்ம ஜீ நீ இப்போ அப்பா காது கேட்டால் உன்னை திட்ட போகிறாரு வாடான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதுமே உனக்கு ஏதாச்சும் பிடிக்கலன்னா சொல்லு நான் மாற்றி கொடுக்குறேன்னு சொன்னதும் இல்லை இது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு அவள் சொல்கிறா. ஸோ ரொம்ப ஹாப்பியாகிட்டா அவள் அப்படியே போய் படுத்துட்டு எனக்கு இப்படி ஒரு நல்ல லைஃப் கிடச்சிருக்கு, நான் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சிருக்கு. நைட் அங்கே தூங்கிட்டு இருந்தா அவளுக்கு அவங்க பிரதர்ஸ் போட்டு அடித்து கொடுமைப்படுத்தின விஷயம் தான் ஞாபகம் வந்துட்டு அவள் பயந்து அரண்டு போய் எழுந்திருக்கிறா. கனையா இல்லை கனவான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. அப்புறம் தான் புரியுது இது கனவு தான் சொல்லிட்டு தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா தண்ணி இல்லை, சரி கீழே எடுத்து குடிக்கலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போனால் நம்ம ஹான் நிற்கவுமே அவன் மேலே போய் இடிச்சிடுறா. பயந்து போய் நின்றுட்டுருக்கா. அவன் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டே நிற்கவுமே என்ன உனக்கு வேணும் அப்படின்றா சொல்லிட்டு கேட்கும்போது புரிஞ்சுக்குது இதான் ஹான் சொல்லிட்டு தண்ணி இல்லை தண்ணி வேணும்னு சொன்னதும் ஒரு பெரிய கப்பு நிறையா தண்ணியை கொண்டு வந்து கொடுத்து இதை ஃபுல்லாக குடின்னு சொன்னதும் என்ன நிறையா இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் எல்லாத்தையுமே குடிச்சிடுறா. அதை பார்த்துட்டு ஒபீடியண்ட்டாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் மேலே ஏறி போயிடுறான். இவர் என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு அப்படியே தூங்கினதுமே நெக்ஸ்ட் டே அவங்க பிரதர் வந்து கத்திட்டுருக்கான். எங்கே அவளை காணோம், அந்த யாவ் வந்து என்னோட பெட் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ண சொல்லுங்கள், துணியை துவைச்சி போட சொல்லுங்கன்னு சொன்னதும் அவள் தான் ஃபூ வீட்டுக்கு போயிட்டாலே என்ன பண்ண முடியும், நீ வேணா ஃபோன் பண்ணி அவளை வந்து வர சொல்லி பண்ண சொல்லுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க வந்து என் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போடுன்னு சொல்லிட்டு அவன் அதிகாரம் பண்ணதுமே நான் ஏன் உனக்கு பண்ணணும், உனக்கு நான் கை இல்லையா, நீயே போய் பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு அவள் ஃபோனை கட் பண்ணிடுறா. நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ இங்கே கீழே பார்த்தா எல்லாருமே அங்கே ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹான் அங்கேருந்து போனதுமே அவங்க அப்பா நீ என்ன பண்ணிட்டு இருக்க வா சாப்பிடு அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதும் இல்லை மீட்டிங் நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு போனதுமே அப்போ அங்கே நம்ம லியாங்க பார்த்து எப்போ உன் பிரதர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு பிஸியானா சாப்பிட்றது கூட டைம் இல்லாமல் போயிட்டுருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அப்பாங்க என்ன உன் சிஸ்டரை அவனுக்கு பிடிக்கலான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஆமான்னு சொன்னதும் அவருக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அப்போ ஜி எங்க அப்போ நீ என்கிட்ட என்ன மறைச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதுமே அப்போ ஹீரோயின் தயவு செஞ்சு இங்கே கோவப்படாதீங்கப்பான்னு சொன்னதும் பார்த்தையில என் பொண்ணை எப்படி வந்துட்டு என் மேலே அக்கறையாக இருக்கா அப்படின்றா சொன்னதும்
பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு பொண்ணு வந்ததும் அவளோட பின்னாடி சுற்றுறீங்களான்னு சொல்லிட்டு இவன் கோவமாயிட்டு போனதுமே, எங்கே போயிடுச்சிக்கா உன் சிஸ்டரையும் கூட்டிகிட்டு போ, உன்னோட சேம் ஸ்கூலில் தான் நான் அவளுக்கு அட்மிஷன் போட்டிருக்கேன், நீ அவளை இதுக்கப்புறம் நல்லபடியாக பார்த்துக்கணும், யாரையும் புள்ளி பண்ண விடக்கூடாது, மெயினாக நீ புள்ளி பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும், எனது ஸ்கூலுக்கு இவளை கூட்டிகிட்டு போய் நான் இவளை கேர் பண்ணி வேற பார்க்கணுமா, இந்த வேலையை வேறு நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறான். கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின். நானாக போய்க்கிறேன்னு சொன்னதும், இல்லைம்மா நீ அவன் கூட போ, நான் வந்துட்டு இது உனக்கு ஃபஸ்ட்டே இல்லையா, உனக்கு அட்மிஷன் வந்து போடுறதுக்கு லெட்டர் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீ அவங்ககிட்ட போய் பேசு, ஜாயின் பண்ணிக்கலான்னு சொன்னதுமே, ஜென்மத்தில் நீ படித்தது போதும்னு சொல்லிட்டு என் படிப்பை ஸ்டாப் பண்ணாங்க, என் படிப்பை வந்து நான் இவங்களுக்காக நிப்பாட்டிட்டேன், பட் ஆனால் இப்போ என் வாழ்க்கை ரொம்ப டோட்டலாக மாறி போச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. கூட சேர்ந்து கிளம்பி போனதுமே அவள் திரும்ப படிக்க போகிறான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சுக்கு. பட் இவனை பார்த்தா கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு, நீ என்ன இந்த வீட்டோட எங்லேடி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்னதும், ஹீரோயின் இல்லைன்னு சொன்னதுமே கையெழுத்துட்டு நான் என்ன பிஹேவ் பண்ணிட்டுருக்கேன், என்ன மீறி அவளை போய் கொஞ்சிட்டு இருக்கனேன்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் அங்கே ஸ்கூலுக்கு போனதுமே அங்கே நம்ம ஹான் இருக்கவும், அப்போ அங்கே நம்ம லியாங் பிரதர் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும், நீ இப்போ நான் இவளை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா வந்துட்டு உன்னோட அட்மிஷன் எல்லாத்தையும் என்ன தான் ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்காரு, என் கூட வான்னு சொன்னதுமே பின்னாடியே அவங்க போயிட்டுருக்கா. அவங்க போய் நின்னதுமே டக்குனு இப்போ ஸ்டாப் பண்ணிடுறா, இடிக்கிற மாதிரி போயிடுறா. அப்போ நம்ம ஹான் கோவமாயிட்டு, உன்னால் பார்த்து எப்பயும் நடக்க முடியாதா, இப்படி தான் வந்து இடிச்சிட்டு இருப்பேன்னு சொன்னதும், இல்லை நீங்கள் பின்னாடியே வாங்கன்னு சொன்னீங்களா, டக்குன்னு நீங்கள் போய் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா, அதனால தான் சொல்கிறா. சரி போ நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி விடுறான். அங்கே உள்ளே பார்த்தா இவங்க வந்து குப்புற கட்சி படுத்துட்டு இருக்கவுமே அவங்க ஃப்ரெண்டு, என்னப்பா நீ தூங்கலையா நைட்டு ஃபுல்லான்னு சொன்னதும், நீ யோசிச்சு பாரு, திடீர்னு உன் வீட்டுக்கு ஒரு புது பொண்ணு வருவா, அவள் தான் உன் சிஸ்டர், நீ பார்த்துக்கணுன்னு சொன்னால் எப்படா இருக்கும் அப்படின்ற செட்டு கேட்டதும் அவனுக்கு எதுவும் புரிய மாட்டேது. என்ன விஷயம்னு செட்டு கேட்டால் நம்ம யாவை பற்றி அவன் சொல்ல வர்றான். பட் அதுக்குள்ளே அங்கே டீச்சர் கூட்டிகிட்டு வந்து யாவும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பொண்ணு திரும்ப படிப்பை கண்டினியூ பண்ண வந்திருக்கா, ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு தான் சொல்லிட்டு. ஸோ லூசியுமே சேம் ஸ்கூலில் தான் இருக்கா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இவ தான் படிப்பை ஸ்டாப் பண்ணிட்டாலே, திரும்ப என்ன இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம லியாங்கோட டெஸ்கில் தான் அவள் உட்கார போனதுமே அங்கே இருக்க எல்லாருமே இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டுருக்கா, கேர்ள்ஸ் அவனோட டெஸ்க்கை ஷேர் பண்ணுறது அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்தா லூசி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. அங்கே போய் அவள் உட்காந்ததுமே அவன் கண்டுக்கலை. அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, டைம் இவன் என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலையே, என்னை ரொம்ப புள்ளி பண்ணானேன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ அங்கே உடனே ஹீரோயினை இன்சல்ட் பண்ணுறதுக்காக, நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, நீ இப்போவே பாதியோட விட்டவளாச்சே, உனக்கு என்ன தெரியும், வீட்டு வேலை ஏதாச்சும் போய் பாரு, இல்லை கிராம சைடில் போய் வேலை வெட்டி பாருன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணா. அங்கே இருக்க எல்லாரும் புள்ளி பண்ணதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம லியாங்க்கு கோவமாகி போயிட்டு முடிட்டு எல்லாரும் பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு கத்துனதுமே அங்கே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது நம்மளை கேர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவளுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிருது, என்ன இவன் பண்ணுறான்னு சொல்லி. உடனே அங்கே நம்ம ஹீரோயின் வெளியே போனதுமே அவங்க பிரதருக்கு அவங்க மெசேஜ் பண்ணுறா, இப்படி அவள் வெளியே வந்துட்டான்னு சொல்லி. அங்கே போனதுமே, என்ன காலைல ஃபோன் பண்ணால் நீ வீட்டுக்கு வந்து வேலை பார்க்க மாட்டியா, வீட்டில் இருக்கிறதெல்லாம் யார் பண்ணுவாங்க, வந்து துணி துவச்சி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுன்னு சொல்லி கேட்டதும், நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன், உனக்கு வேணா நீயே பண்ணுன்னு சொன்னது போது நைட் அவளை போய் அவன் அடிக்க போனதுமே அவள் யாங் வந்து கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். என்ன தெரியும் தான் நீ என் சிஸ்டர் மேலே கை வைப்பா, அவன் என்னோட சிஸ்டர், மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொன்னதுமே ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டவன்ட்டு தேங்க்யூ சொல்கிறா. பட் அங்கே அவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காக இருக்குது, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அங்கே நம்ம லியாங், நீ எல்லாம் வந்து உன்னை டிஃபெண்ட் பண்ணிக்க உனக்கு தெரியாதா, அப்படி வந்துட்டு உனக்கு முடியலன்னா பேசாமல் வீட்டில் இரு, எதுக்காக இங்கே வந்துட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு திட்டி விட்டு போகிறான். ஸோ நைட் போல் அங்கே சாப்பிட்டுட்டு படிப்பெல்லாம் எப்படிமா இருக்குது அப்படின்ற சொன்னதும், அவ்வளோ கஷ்டம் இல்லை, கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிடுவேன்னு சொல்லும்போது அப்போ அவங்க அப்பா, ஹான் வந்து உண்மையிலே டாப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவேம்மா, அவனுக்கு எல்லாமே நல்லா தெரியும், உனக்கு டவுட் இருந்தால் நான் வந்து உனக்கு அவனை டீச்சிங் பண்ண சொல்கிறேன்னு சொன்னதும் அங்கே அவள் படிச்சுட்டு இருந்தா. நம்ம ஹான் வர்றான், அப்பா உனக்காக டீச்சிங் பண்ண சொல்லியிருக்காரு, உனக்கு என்ன டவுட் இருக்குன்னு சொன்னதுமே இந்த கொஸ்டினை காமிச்சது, இது ஜஸ்ட் சிம்பிளான கொஸ்டின் சொல்லிட்டு அங்கே எல்லாமே விளக்கம் கொடுத்துட்ருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப பயந்து போயிருக்கா. நீ என்ன எனக்கு தேங்க்யூ சொல்ல மாட்டியான்னு சொன்னதுமே பயந்துட்டே தேங்க்யூ சொன்னதும், இப்படி தான் நீ எனக்கு தேங்க்யூ சொல்லுவேன்னு சொல்லிட்டு கேட்டா. அங்கே அவனை போய் டக்குன்னு அவள் கன்னத்தில் கிஸ் கொடுத்ததும் அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் டே அங்கே நம்ம லியாங்கோட சேர்ந்து அவள் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தா. நீங்கள் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனால் அங்கே அவங்க பிரதரும் அந்த லூசி வர்றாங்க. இப்போ நீ வந்து வீட்டுக்கு ஒழுங்காக வந்து வீட்டில் வேலை வெட்டி எல்லாத்தையும் பாரு, வீடே ரொம்ப அழுக்காய் குப்பையாக கிடக்கு, ஏன் இப்போ வேலையை பார்க்கணும், வீட்டில் மெய்டெல்லாம் இல்லைன்னு சொன்னதுமே நான் அப்படிலாம் வந்து பண்ண மாட்டேன்னு சொன்னால் கோவமாயிட்டு அவங்க பிரதர் அவளை போட்டு அடித்ததும் அப்போங்க நம்ம ஹான் வந்துடுறான். அதை பார்த்ததுமே அங்கே ரொம்பவே நோஸ் ஆயிடுது அந்த லூசிக்கு. ஏன்னா யாருன்னு தெரியாமல் இருக்கலாம், இவளுக்கு தெரியலையா. ஸோ அப்பாங்க நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணுன்னு சொன்னதும் அவள் என்னோட சிஸ்டர், நீ யார் உடலை வர்றதுக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே நம்ம லியாங்
லியாங் வந்துடுறான். பயங்கரமாக போட்டாங்க அவனை போட்டு அடித்து அவன் மூஞ்செல்லாம் உடஞ்சி ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. உனக்கு ஆல்ரெடி சொன்னனா இல்லையாடா என் சிஸ்டர் மேலே கையை வைக்காதன்னு அப்படின்ற சேட்டி கோவப்படுறான். அப்போ அங்கே ஹீரோயினை பார்த்துட்டு கன்னத்தில் அரை விழுந்திருக்கு, அப்போ நீ அவனை அடிச்சிருக்கியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சண்டை போட்டதும் லூசிக்கு அங்கே ஹானை பார்த்துட்டு பயங்கர டென்ஷனாக இருக்குது. ஏன்னா போன ஜென்மத்தில் யார் புள்ளி பண்ணாலும் அவன் ஹாப்பி தான் ஆவான், இவ்வளோ கண்டுக்கவே மாட்டான். பட் இவளுக்கு என்ன இவ்வளோ அக்கறைன்னு சொல்லிட்டு அப்பாங்க உன்னோட பிரதர் அவன் அடித்து இப்போ ரத்தம் வந்துச்சுக்கு உனக்கு சந்தோஷமானு லூசி கேட்டதுமே இவன் என்னைக்கு என்னை சிஸ்டராக நினச்சிருக்கான். என்னை வில்லேஜ்லேருந்து நீங்கள் திரும்ப எப்போ கூட்டிகிட்டு வந்தீங்களோ அப்போ இருந்து என்னை வீட்டில் வேலை பார்க்க வச்சு படிப்பை நிப்பாட்டி என்னை ஒரு மெய்டாக தானே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹானுக்கு பயங்கர ஷாக் ஆகிருது. இந்த பொண்ணு இந்த வீட்டில் இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அவள் ஃபேமிலியை சேர்ந்தவ. இதுக்கப்புறம் அவளை டீஸ் யாராச்சும் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்ன தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ நம்ம லியாங் ஹீரோயின்ட்ட உன்னை அவங்க என்ன மெய்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்டா சொன்னதும் சின்ன வயசுலேயே நான் மிஸ் ஆகிட்டேன், வில்லேஜ் சைடில் இருந்து அவங்க என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க, ஒழுங்காக ட்ரீட் பண்ணலை. ஸோ அவங்கள ஹாப்பி ஆக்குறதுக்காக சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் காலப்போக்கில் அவங்க என்னை ஒரு மெய்டாக தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே அப்பாங்க நம்ம லியாங் கோவம் ஆகிட்டு இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன், நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன், நீ என்னோட சிஸ்டர் அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ நம்ம ஹான் உன்னோட ஃபோன் நம்பர் கொடு, ஏதாச்சும் தேவைப்பட்டா என்கிட்ட நீ பேசலான்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் வாங்கினதும் அங்கே காரை ஸ்டாப் பண்ணதுமே தெரியாமல் அங்கே ஹான் மேலே போய் அவள் ஸ்லிப்பாகி விழுந்ததும் அங்கே அதை பார்த்துட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுது. நைட் போல் அங்கே எல்லாருமே அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோயினை மெய்டு மாதிரி அங்கே ட்ரீட் பண்ணாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுமே அங்கே டோட்டலாக அவங்களோட ஆட்டிடியூடே மாறி போயிடுது. அவங்க அப்பாவுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ஃபைனலாக பிள்ளைங்களுக்குள்ள எல்லாமே செட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. சரி நான் இப்போ அப்ராடுக்கு ஜியோட சேர்ந்து போக போகிறேன், நீ என்ன பண்ணுறேன்னா பிள்ளைங்களை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்றத அங்கே சொல்கிறாங்க. சரி நான் அவனுமே சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின்ட்ட நீ ஸ்டடி பண்ணுறதுக்காக என்னோட ரூம்க்கு வான்னு சொன்னதும் பிரதர் நீங்கள் எனக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா நம்ம லியாங் கேட்டதுமே அவன் முறைச்சதுமே வாய முடிக்கிறான். ஸோ 2 பேருக்கு டீச் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் பாட்டு அங்கே தூங்க ஆரம்பித்ததும் இவ்வளோ அங்கே தூங்கிக்கிட்டு மேலே போய் விழுக போயிட்டான். தலையை பிடிச்சிட்டு அவன் கேர் பண்ணிட்டான். அங்கே நம்ம லியாங்கை பிடிச்சி திட்டான், என்ன பண்ணிட்டு இருக்க இப்படி தான் படிக்கிற லட்சணமானு. பட் அவனே அவளை தலையை பிடிச்சிட்டு இருக்கவும் அவளை மட்டும்தான் நீ கேர் பண்ணுவியான்ற மாதிரி இவன் பார்த்ததும் அப்பங்க சரி நீ போய் தூங்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரூம்க்கு தூக்கிட்டு போனேன். ஆக்சிடென்ட்டாக 2 பேருக்கு கேஸ் ஆனதும் ஷாக் ஆயிடான் நம்ம ஹான். பட் ஆனால் நம்ம ஹீரோயின் கண்ணை அப்படியே அரக்கு தூக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னோட ரூம்லன்னு சொன்னதும் தாயே நீ கொஞ்சம் கண்ணை நல்லா திறந்து பாரு அப்படின்ட்டு சொன்னதும் அங்கே அவனோட ரூம் இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போயிட்டு சாரி சொல்லிட்டு வேமா அவங்க இருந்து ஓடி போயிடுறா. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் அவள் ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடியாகி வந்தா. அப்பங்க நம்ம ஹான் நைட்டு நீ பண்ணதுக்கு என்ன நீ இப்போ விளக்கம் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவர் ரொம்ப பயந்து போயிட்டு நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனதும் நம்ம லியாங் பிரதர் என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டா முறைச்சதுமே இல்லை நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடான். ஸ்கூல் போயிட்டு ஹீரோயின்ட்ட என்னப்பா ஆச்சு பிரதர் என்ன கேட்டாருன்னு சொன்னதும் நான் நைட்டு தூங்கிட்டேன், அவர் மார்னிங் எந்திரிச்சு என்னாச்சு எதுக்கு நீ அப்படி பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டார், எனக்கு எதுவுமே புரியல அப்படின்றத அவன் சொன்னதும் அவனுக்கு சரி ஓகேன்னு சொல்லி சரி ஈவென்ட் இருக்கு நீ என் கூட சேர்ந்து வர்றையா போலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் ஓகேன்னு சொல்கிறா. லூசிக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு அவங்க பிரதர்கிட்ட கால் பண்ணி சொல்கிறா. ஸோ அவங்க பிரதர் பார்த்தா கால் பண்ணி எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டதுமே அவளுக்கு நல்லாவே தெரியும் இப்போ பிஸ்னஸ் லாஸில் போயிட்டுருக்கு. ஸோ அவங்க என்னை யூஸ் பண்ணி அந்த லீக்கை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஐடியா பண்ணுறாங்க. என்கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கான்ட்ராக்ட் சைன் வாங்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் நான் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. நைட் போல் அங்கே நம்ம லியாங்கும் அவளுமே இங்கே போனதுமே அங்கே உட்கார வச்சுட்டு நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போனால் அவங்க பிரதரும் அங்கே அவளுமே சேர்ந்து இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டா நீ வர மாட்டியா, அதுக்கு மேலே ஒன்று மாதிரி வில்லேஜ் சைட்லேருந்து வந்தவளுக்கு ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார லெவலுக்கு தகுதி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது என்னோட பிரதர் எனக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்தது, நான் எப்படி உட்காராம இருப்பேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது பிரதர் உட்கார வச்சாராம்ல அவளுக்கு அவ்வளோ தகுதி இருக்காமலன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருந்தா. அங்கே நம்ம லியாங் வந்துடுறான். என்ன தேவையில்லாம என் சிஸ்டர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் இந்த லூசிக்கு அதை பார்த்துட்டு ஜெலஸ் ஆகிட்டு நீ ஒரு டைம் வீட்டுக்கு பாரு, அந்த கிழவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிச்சு வச்சிடுறேன், அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியை உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கா. ஸோ பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்காக நம்ம ஹான் ஒரு பேக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. உன்னோட பேக் ரொம்ப பழசாயிருச்சு அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டேக்கா, ஏன்னா அந்த ஃபேமிலி உன்னை இன்னமே தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொன்னதும் அவங்க என்னை பற்றி பேசினாலும் எனக்கு கவலை கிடையாதுன்னு சொன்னதும் அவங்க உன்னோட லைஃப்பில் மேட்ரே கிடையாதுன்னா அவங்க பேசுகிறத கேட்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, நீ பதிலுக்கு திரும்ப கொடுக்கலாம் நம்ம ஹான் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே அவங்க கிளாஸ்க்கு அந்த பேக் எடுத்துகிட்டு போனதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இது லிமிட்டட் ஐட்டம்ப்பா, இது
அதோட விலை வந்து 2 மில்லியன் இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டாங்க. அந்த லூசிக்கு பயங்கர ஜெலஸ் ஆயிட்டுருக்கு. ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிட்டுருக்கு. அவ்வளோ காசு போட்டால் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு வெளியே போனதுமே இவ பார்த்தா அந்த பேக்கை கட் பண்ணி வச்சிருக்கா. ஹீரோயின் அதை பார்த்ததுமே புரிஞ்சுக்குது இது எல்லாம் இவளோட வேலை தான் சொல்லிட்டு. எதுக்காக இப்படி பண்ணேன்னு சொன்னதும் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டா. நம்ம லியாங் வந்துடுறான். என்னாச்சுன்னு சொன்னதுமே அப்போ அங்கே பேகை வந்து கிழிச்சிருக்கான்னு சொன்னதும் உங்கள்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு திமிரா பேசுகிறா. என்ன ஆல்ரெடி ஃபுட்டேஜ் எல்லாம் டிலீட் பண்ணியிருக்கா. அப்போ அங்கே நம்ம லியாங் இதை நீ தான் பண்ணியிருப்ப, இதை தவிர யாரும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சண்டைக்கு போனால் ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிட்டு நம்மக்கிட்ட இப்போ எந்த எவிடன்ஸ் இல்லை, நம்ம சண்டையெல்லாம் போட வேணாம், வாங்க போகலாம் அப்படின்ற சொல்கிறா. ஸோ வீட்டுக்கு போகும்போது அவள் இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு நம்ம ஹான் கேட்டதுவே இப்படி அவளோட பேகை வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க அதனால தான் சொன்னதும் அவள் ரொம்ப அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணுறான். அவள் ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு அங்கே சரி இதை பற்றிலாம் நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு அவங்க கால் பண்ணி அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே அவன் எங்கே எடுக்க சொல்லிட்டு இருக்கான். திரும்ப நெக்ஸ்ட் அவள் ஸ்கூலுக்கு போனால் அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே உன்னோட பேக்கை டேமேஜ் பண்ணது லூசி தான்ப்பா, நோட்டீஸ் போர்டில் பார்த்தியா அவளோட பேரை போட்டு அவள் பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த லூசி பார்த்தா அவங்க பிரதரை கூட்டிகிட்டு வந்துடுறா. அவனை பார்த்தா கோவமாயிட்டு நீ வந்து உன் சிஸ்டர் மேலே வீண் பழி போட்டுட்ருக்க, மரியாதையை நீ அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு கேட்டதுமே நான் இதுக்காக மன்னிப்பு கேட்குறேன், அவள் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அவன் அடிக்க போகிறான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹான் வந்துடுறான். அதை பார்த்துட்டாங்க அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அவன் வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சதோ இதில் இருக்கிறது நான் இல்லைன்னு சொன்னதுமே அப்படியா சரி நம்ம கோர்ட்டுக்கு போகலாம், அப்போ லாயர் கேட்டால் நீ உண்மையை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும்னு சொன்னதும் இந்த போயிடுறா. தயவு செஞ்சு நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, நான் வந்து ஜெயிலுக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு சாரி கேட்டதுமே அப்போங்க நீ ஏன்டா சாரி ஏன் கேட்குற, உன் சிஸ்டர்கிட்ட கேளுன்னு சொன்னதும் அவள் வேறு வழி இல்லாமங்க சாரி கேட்குறா. பட் இருந்தாலுமே அவளோட பிரதருக்கு ஒரு நம்பிக்கை நம்ம சிஸ்டர் இப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டா. பிரதர் நான் அதை வேணுக்குன்னு கிழிக்கல, அதை தொட்டையும் கிழிஞ்சிருச்சு, பட் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு பயப்படுறா. ஆனால் அவள் அதுக்காக வந்து என்கிட்ட 2 மில்லியன் காசு கேட்டுட்ருக்கா, நான் எங்கே போவேன், 2 மில்லியன் கொடுக்கலன்னா என்னை ஜெயிலில் போட்டுருவேன்னு சொல்கிறான்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, எத்தனை நாளைக்கு அவள் இந்த வீட்டில் இருப்பா, அவள் எப்படின்னா சாங் ஃபேமிலியோட பொண்ணு தான், அவள் திரும்ப இங்கே வந்ததாகணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அவளை சமாதானப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹானோட சேர்ந்து அவங்க ஒரு ஷாப்புக்கு போயிருக்கா. கேக் உனக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணுன்னு சொன்னதும் என்ன யாரோட பர்த்டேவான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னோட பர்த்டே தான், 2 பேர் சேர்ந்து தான் சாப்பிட போகிறோம், சூஸ் பண்ணுன்னு சொன்னதும் அங்கே சூஸ் பண்ணிட்டு இருந்தா அவங்க பிரதரை கூப்பிட்டுட்டு அவங்க லூசி வந்துடுறா. இப்போ நீ மரியாதை வீட்டுக்கு வான்னு சீட்டு அவன் கூப்பிடுறான். நான் வரமாட்டேன்னு சொன்னதுமே சிஸ்டர் நீ வீட்டுக்கு வான்னு சீட்டு அங்கே கூப்பிட்டா அங்கே லூசியுமே அதை பண்ணிட்டேக்கா. அப்போ அங்கே நம்ம ஹான் நீ என்ன பண்ணிட்டுருக்கோன்னு சொன்னதும் என் சிஸ்டரை நான் திரும்ப கூப்பிட்றேன், உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். அவனுக்கு இன்னுமே அவன் தான் பெரிய பிக் பிரதர்னு சொல்லிட்டு தெரியலை. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு நல்லா தெரியும் இவங்க சும்மா ஐஸ் வச்சு கூப்பிட்டு அங்கே வந்து அந்த 2 மில்லியனை திரும்ப வாங்காம விடலாம், அதுக்கப்புறம் நம்மளையுமே வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்கன்னு நல்லாவே அவளுக்கு தெரியும். ஸோ நம்ம ஹான் இதுக்கப்புறம் நீங்கள் அவளை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன், ஒழுங்காக அந்த 2 மில்லியன் காசை எனக்கு பே பண்ணுறதுக்கு வழியே பாருங்க, இல்லைனா உங்கள்கிட்ட அந்த எப்படி காசை வசூல் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஸோ வீட்டுக்கு வந்ததுமே கேக் அவங்க ஆசையாக சாப்பிட்டுட்ருக்கா. அது எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டே ரசிச்சிட்ருக்கான். நீங்கள் சாப்பிடலன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது இப்படி திருப்பினா அங்கே வாயில் கேக் ஊட்டி இருக்காது அவன் தொலைச்சி விட்டுட்ருக்கான். நாங்கள் ரொம்ப நோஸ் ஆனதும் இவனுக்குமே புரிஞ்சுக்குது என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவன் அறியாமல் அவன் மேலே அவனுக்கு ஃபீலிங் வந்துட்டுருக்கு. ஸோ அப்போங்க நம்ம லியாங் இவ பார்த்தீங்களா பிரதர் இப்படி தான் இவளா ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் தனியாக சாப்பிட்றா என்னை விட்டுட்டுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே பிரதர் உனக்காக நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்தா இந்த டைம் நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்றதாவே சொல்கிறான். படிக்கிறதுக்கு வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை எந்திரின்னு சேர்த்து கயப்பிடிக்கிறான். ரொம்ப நோஸ் ஆயிட்டுருக்கு. அங்கே உள்ளே போய் அவங்க ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணிட்டுருக்கோவுமே அவ்வளோவே பார்த்துட்டு இருந்தா 2 பேத்துக்குமே நோஸ் ஆனதும் நான் இப்போ மெய்டு வந்து சமைச்சிட்டாங்களான்னு கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வேமா அவன் அங்கேருந்து போகிறான். நெக்ஸ்ட் அவள் ஸ்கூல்லேருந்து வெளியே வரும்போது அவங்க பிரதர் அவங்க அப்பா லூசி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து காரில் ஏறுன்னு சொன்னதுமே உங்கள் கூட சேர்ந்து நான் ஏன் வர்றேன், நான் வரமாட்டேன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப கோவமாயிட்டு அந்த லூசி நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உன்னை எல்லாரும் வீட்டில் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் வா எங்கள் கூடன்னு சொன்னால் அவள் வரமாட்டேன்னு சொன்னதுமே அவங்க அப்பா கோவமாயிட்டு அவளை போட்டு அடிச்சுட்டு என்ன தைரியம் தான் நீ என்கிட்ட இப்படி திமிரா பேசிட்டு இருப்ப, முதல்ல வந்துட்டு காரில் ஏற்றுங்க, நீ வந்து என் குடும்பத்தை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அவளை இங்கேருந்து வீட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டு அங்கே கீழே அவளை தள்ளி விட்டதில்ல காரில் அடிபட்டுருது. ஸோ அவங்க பிரதர் இதே மாதிரி தானே எனக்கு என் சிஸ்டருக்கு இருந்திருக்கும், நீ இப்போ அங்கே சாரி கேளு அப்படின்ற சொன்னதுமே அப்போ நான் யார், சின்ன வயசுலேருந்து எல்லாருமே சேர்ந்து என்ன தான் புள்ளி பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா, அந்த லூசி மட்டும் என்ன அப்படி உங்களுக்குன்னு சொன்னதும் அவங்க அப்பா கோவமாய் போய் அடிச்சுட்டு அவள் எங்களோட ப்ரீசியஸான பொண்ணு, நீ எப்படி ஒன்றை போய் அவ கூட சேர்ந்து கம்பேர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அங்கே அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க.
பண்ணதுக்கு நீடன் பண்ணி அவட்ட சாரி கேட்கணும்னு சொன்னதும் நான் ஏன் இவட்ட போய் சாரி கேட்குறேன்னு சொன்னால் அவளை வம்பு பண்ணி அங்கே நீடன் பண்ண வச்சு தலையை கீழே முட்டை வச்சுட்டு இருக்காங்க அவங்க அப்பா. அங்கே இவளை கொண்டு போய் ரூமில் அடைச்சி வைங்க, ஏன்னா 2 டேஸில் இவளுக்கு மிஸ்டர் லீயோட மேரேஜ், அதை முடிக்கவே எஸ்கேப் ஆகக்கூடாதுன்னு சொன்னதுமே போன டைம் இதே தான் இந்த ஆள் பண்ணார், அந்த டைம் நான் வந்து என்னோட உயிரை விட்டுட்டேன், பட் இப்போ நான் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து நம்ம ஹான்க்கு அவள் கால் பண்ண போகிறா. ஸோ போனையுமே பிடிங்கிட்டு இவளை வந்துட்டு பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வைங்கன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. அவளுக்கு ரொம்ப அங்கே முடியாமல் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹான் பார்த்தா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அசிஸ்டன்ட் சார் உள்ளே வந்து மேடம் இல்லை சார்னு சொன்னதும் அங்கே நம்ம லியாங்கிட்ட கால் பண்ணி அவளை எங்கன்னு செட்டு கேட்குறான், வீட்டில் எது இருக்காளான்னு சொல்லிட்டு. ஸ்கூலுக்கு போலையே பிரதர், எனக்கு மேட்ச் இருந்துச்சு, என்னாச்சு ஏதாச்சும் ப்ராப்ளமானு சொன்னதும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்தா அங்கே அந்த ஃபேமிலி வந்து அடிச்சு இழுத்துட்டு போனது தெரியுது. ஸோ உடனே சாங் ஃபேமிலி கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கார்ட்ஸோட அங்கே போனதுமே யாரை கேட்டு நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் செக் பண்ணா சார் பேஸ்மெண்ட்டில் மேடம் இருக்காங்கன்னு சொன்னதுமே அங்கே போய் பார்த்தா அவள் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. பிரதர் நீங்கள் வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு அவள் மயக்கமாயிடுறா. அங்கே வெளியே தூக்கிட்டு வந்துட்டு இவளுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணவங்கள சும்மா விடாதீங்க, அவங்களுக்குமே சேம் பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை பார்த்து நீங்கள் இப்போ பண்ணதுக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்கலைன்னா கண்டிப்பாக உங்களை ஜெயிலில் தூக்கி நான் போட்டுருவேன், இந்த ஊர்லேயே நீங்கள் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டோட்டல் குடும்பத்தையுமே அடிச்சு நொறுக்க சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறான். ஸோ அங்கே டாக்டரையுமே கூட்டிகிட்டு வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு இன்ஜுரியெலாம் எதுவும் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிருன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அங்கே நம்ம லியாங் என்ன பிரதர் இவனுங்களை பண்ணுறதுன்னு சொன்னதும் பண்ணதுக்கு கண்டிப்பாக அவனுங்க பே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவப்படுறான். இவனுங்களை பார்த்தா கை கால் உடஞ்சி போய் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்க அப்பாவும் லூசி வந்துட்டு இப்போ அவங்க குடும்பத்திட்ட நம்ம மன்னிப்பு கேட்டாகணும்னு சொன்னால் அவனுங்க ஒத்துக்க மாட்டானுங்க. ரொம்ப பண்ணி ஒத்துக்க வச்சிடுறாரு. ஹீரோயின் கண்ணை முடிச்சதுமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டால் நல்லா இருக்குது, பட் என்னால் நடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறா. அவனை தூக்கிட்டு வந்து அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளுக்கு சாப்பாடுலாமே ஊட்டி விட்டா. அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஒரு பர்சன் நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு மெடிசன்லாம் அவன் போட்டு விட்டுட்டு கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவங்க அப்பா பார்த்தா அவங்க பிரதர்ஸை கூட்டிகிட்டு வந்து இப்போ நாங்கள் மன்னிப்பு தான் கேட்க வந்திருக்கோம், தெரியாமல் பசங்க ஏதோ பண்ணிட்டாங்க, ப்ளீஸ் நீங்கள் மன்னிச்சு விட்ருங்க அப்படின்ற சொன்னதும் என்னன்னு ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறீங்க, அவனுங்களை இந்த மாதிரி பண்ண சொன்னதே நீங்கள் தானே அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அவங்க பிரதர் பார்த்தா ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சிட்டு பேசினதுமே நம்ம ஹான் இதான் மன்னிப்பு கேட்க வந்த லட்சணமானு சொன்னதுமே வாய முடுங்கடா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சாரி கேட்க சொன்னதும் அவனுங்களுமே ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம் சாரி கேளுங்க அப்படின்ற சொன்னதும் நீங்கள் பண்ணதுக்கு இந்த ஜென்மம் கிடையாது, இன்னொரு ஜென்மம் எடுத்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன்னு அவள் சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேக்கா. அவங்க அப்பாங்க ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, ப்ளீஸ் நீங்கள் மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே சாரியெல்லாம் கேட்குறாரு நம்ம ஹான்ட்ட. நீங்கள் இப்போ அந்த பொண்ணுக்கு இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும்ல, நீங்கள் இப்போ பேமெண்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அந்த அம்மா இருந்தாலும் அங்கே காசு எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுமே இப்போ அவள் வந்து உங்களை எப்பயும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, நீங்கள் இங்கேருந்து போகலாம் அப்படின்ற சொல்லும்போது நம்ம ஹீரோயின்ட்ட இருந்தாலும் திரும்ப சாரி கேட்டதுமே நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நடிக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, நீங்கள் எப்பேற்பட்டாலன்றது எனக்கு தெரியாதா, உங்களுக்கு காசு வேணுன்றதுக்காக ஒரு 50 வயசு கிழவனுக்கு நீங்கள் என்ன கல்யாணம் முடிச்சு வைக்க பார்த்தால் தானேன்னு சொன்னதுமே நான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ கல்யாணம் பண்ண விருப்பம்னா நீ பண்ண வேணாமா அப்படின்ற சொல்லிட்டு நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறாரு. கல்யாணத்தை பற்றி நீ பேசிட்டு இருந்த அப்படின்ற சொன்னதும் அவங்க என்னை வந்து கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க, குடும்பம் பேங்க்ராப்ட் ஆக போகுது இல்லையா, அதுக்காக தான் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கரமான எமோஷன் ஆகிட்டு இருக்கு. கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு நான் இருக்கும்போது உனக்கு எந்த ஒரு தப்புமே நடக்காது, உன்னை எப்பயுமே நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. வாட்ச் அவர்கிட்ட இருக்கவுமே நான் இப்போ இதை விட்ட கொடுத்துட்டு வரவேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனால் அவன் பார்த்தா அங்கே வந்துட்டு குளிச்சுட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டா. திரும்பி நின்றுட்டு இருந்தா. இவன் அவளை கட்டிட்டு வந்ததுமே பின்னாடி வந்து இடிக்க போய் ஷாக் ஆகிருது அவளுக்கு. வேமாவை வந்து விழுக போகிறாளேன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டா. இப்படி பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகிட்டு வேமா அவன் ரூமுக்கு ஓடி போயிடுறா. என்ன வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இதெல்லாம் யோசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் படுத்து தூங்குனா. நைட்டு கனவுலையுமே அவனுக்கு மாதிரி தோணுது, ஐயோ என்னல அவள் தெரிஞ்சிட்ருக்கு, நான் என்ன அவரை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேனா, இது தப்பு இல்லையா, என்ன இது அப்படின்ற சொல்லிட்டு அவள் தன்னை தானே அங்கே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லி கோவப்படுறா. நெக்ஸ்ட் டே கீழே அவங்க 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம பிரதர் பர்த்டே என்ன பிளான் சொன்னதோ எந்த பிளானுமே இல்லை அப்படின்றதாமே சொல்கிறான். ஸோ இவன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அவனோட பாடி அப்படியே நோட்டீஸ் பண்ணிட்டு அவளோட கண்ணெல்லாமே ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹான் என்னாச்சு உனக்கு ஃபேஸ் ஏன் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னதோ ஐ திங்க் எனக்கு ஃபீவர் வருதுன்னு நினைக்கிறேன், நான் போய் மெடிசன் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் பயந்து வேமா அங்கே வந்து ஓடி போயிடுறா. காமிக்கிறாங்க பிரதர் இன்னைக்கு உங்களோட பர்த்டே நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம்னு சொன்னதுமே
காசு ஆல்ரெடி பற்றாக்குறையாக இருக்குது, தேவையில்லாமல் செலவு பண்ணி நம்ம வந்து வேஸ்ட் ஆக்க வேணாம்னு சொன்னதுமே இதுக்கெல்லாம் காரணமே இந்த ஃபூ ஃபேமிலி தான். அவங்க சொல்லி ஏகப்பட்ட பேர் நம்ம கூட சேர்ந்து கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. இன்னைக்கு கண்டிப்பாக அவள் வந்து விஷ் பண்ண வருவான்னு சொன்னதுமே அவள் வரமாட்டான்னு அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை வருவா வந்தா நான் கண்டிப்பாக அவளை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் ஐயா ஓவர் பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஹானுக்கு ஒரு டை வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஷாப்பிங் பண்ண போகிறா. பின்னாடியே லூசி அங்கே போயிட்டு என்னப்பா இந்த மாதிரி ஒரு வில்லேஜுக்கு எல்லாம் ஷாப்பிங் பண்ண வந்திருக்கா, இவளா இருக்க இடத்துல நாங்களாம் ஷாப்பிங் பண்ண முடியுமா, இவளை இப்போ நீங்கள் வந்துட்டு கழுதை பிடிச்சி வெளியே தள்ளணும், அப்படி இல்லைன்னா நான் இங்கே வந்துட்டு ஷாப்பிங் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போனதும் ஒரு சேல்ஸ்கேல் ஒத்துக்க மாட்டாங்க. இன்னொரு லேடியை பார்த்தா அங்கே இவ பெரிய பணக்காரியா இருக்கான்னு சொல்லிட்டு பேச்சை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினை வில்லேஜுக்காரி நீ கிளம்பு, உன் மேலே எப்படி கெட்ட நான் தடிக்குதுன்னு சொல்லிட்டு பேசினதும் அப்போ அங்கே மேனேஜர் வர்றாரு. அந்த ஸ்கேலாம் அவர் ஃபயர் பண்ணி விட்றாரு. மிஸ் பூ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குதோ எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம் இங்கே அப்படின்ற சொன்னதுமே அங்கே லூசிக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இவ ஃபூ ஃபேமிலியை சேர்ந்தவனு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொன்னதுமே அவங்க பிரதர் தான் ஃபோட்டோ எல்லாமே சென்ட் பண்ணியிருந்தாரு, அவரோட மால் தானே, என்ன வேணுமோ அவங்கள வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க சொன்னாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆயிடுச்சுக்கு. போன ஜென்மத்தில் இவன் சுத்தமாக என்னை மதிக்கவே இல்லை, ஆனால் இவளுக்காக எவ்வளோ தூரத்துக்கு அக்கறைப்படுறானுங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேக்கா. அப்போங்க நீங்கள் கிளம்பிங்க மிஸ் லூசி அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போக சொன்னது இவளுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ இவங்க டையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனால் அவளோட அந்த 3 பிரதருமே நின்றுட்டுருக்கானுங்க. கையில் இருக்க கிஃப்டை பார்த்துட்டு பிரதருக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கா, பட் நீ கிஃப்டெல்லாம் கொடுத்தாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னதும் ஓ உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற லெவலுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு இவ ரொம்ப கோவப்படுறா. நீ யாருக்கு வாங்கிட்டு போயிட்டுருக்க, எங்களுக்கு வாங்காமன்னு சொல்லிட்டு அவனுங்க கேட்டுட்டு இப்படியே வாக்குவாதம் ஆகுது. அப்பங்க நீ வந்து போய் சொல்லிட்டு இருக்காத, அண்ணனுக்கு பிடிச்ச பிராண்ட் தானே நீ வாங்கியிருக்கான்னு சொன்னதும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து போக பார்த்தா அவங்க செகண்ட் பிரதர் ஸ்டாப் பண்ண பார்க்குறான். பட் அவள் கிட் பண்ணிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறான். ஸோ அவங்க விஏபி ரூம்குள்ளே தான் நம்ம ஹீரோயின் போயிட்டுருக்கா. அவங்க பிரதர் அங்கே நம்ம ஹான் பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இருக்கான். ஹீரோயின் போனதுமே பிரதர்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கூப்பிட்டதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னப்பா உனக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு சிஸ்டருமே இருக்காளா, எங்ககிட்ட சொல்லலையேன்னு சொல்லிட்டு நீ எங்கள் கூட வா நம்ம கேம் விளையாடலாம் ஒயின் குடிக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா. நம்ம ஹானி என் பக்கத்தில் வான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கான். ஸோ அவங்க பேன் ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு நம்ம ஹானை ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் பண்ணேன் பட் ரிங் பண்ணாதன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டா. நம்ம ஹீரோயின்மே அங்கே போகிறா, அங்கே போய் பண்ணிட்டுருக்கா. ஸோ அப்பாங்க நம்ம பே யார்ப்பா இது உன் சிஸ்டரா, இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தா. அவங்க கேமில் தோற்று போனதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ தோற்று போயிட்டா கொஞ்சமாக ஒயின் குடின்னு சொன்னதும் அவள் கொஞ்சம் தான் குடிப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குடிக்கிறா. அப்போங்க நம்ம பே என்னப்பா நீ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொன்னதுமே அவள் வந்து ரொம்ப இன்னசென்ட். ஸோ அவள் வந்து கிஃப்ட் எடுத்து காமிச்சா. இது என்ன $20 தான் இருக்கும் போல், அவன் கழுத்தில் இருக்க அந்த டையை பார்த்தியா அது 2 மில்லியன் லெவலுக்கு இருக்கும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுது அவளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சரி அவனுக்கு பிடிக்கலன்னா என்ன நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொன்னதுமே நம்ம நாங்கள் அதை கொண்டு வந்து நீ எனக்கு கட்டி விடுன்னு சொன்னதும் ஜோல் குடிச்சதுக்கே அவளுக்கு போதையாகி அப்படியே மயக்கமாயிடுறா. அவன் அங்கே இருந்து தூக்கிட்டு போனதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே சிரிக்கிறாங்க. இதை சிஸ்டர் பிரதர் ரிலேஷன்ஷிப் மாதிரி இல்லையே, என்ன 2 பேத்துக்குள்ளே போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இவங்க வந்துட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தா. அவங்க பெரிய பிரதர் டைம் பார்த்துட்டே இருக்கான், கண்டிப்பாக ஹீரோயின் வந்து கிஃப்ட் கொடுப்பான்னு சொல்லிட்டு. அப்போ லூசிக்கு புரிஞ்சுட்டு அவள் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கா. உடனே பிரதர் நான் எடிஷன் நடக்க போகுது இல்லையா, அதில் கண்டிப்பாக நான் வந்து வின் பண்ணுவேன், நம்ம அது மூலமாக ஏகப்பட்ட அமௌண்ட் வரும், நம்ம பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் நம்ம சார் ரொம்ப டேலண்டான பொண்ணு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இவள் பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹான் அங்கே வந்து என்னப்பா பெயிண்டிங் எல்லாம் உனக்கு தெரியுமான்னு சொன்னதும் அம்மா வந்துட்டு சின்ன வயசில் சொல்லி கொடுத்தது முறைப்படியெல்லாம் நான் கற்றுக்கலன்னு சொன்னதும் பட் உனக்கு ரொம்ப டேலண்ட் இருக்குது, நீ பீஸில் போய் இதெல்லாமே ட்ரா பண்ணு, அங்கே மாஸ்டர் லூ வந்து அவங்க ஸ்டூடெண்ட்டை சூஸ் பண்ண போகிறாரு, உன்னோட பெயிண்டிங் நல்லா இருந்தால் கண்டிப்பாக உன்னை சூஸ் பண்ணுவாருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டேக்கா. ஸோ அப்போ அந்த லூசி வந்து ஓ நீயுமே கலந்துக்க போறியான்னு சொல்லிட்டு அவன் மேலே அங்கே கூலாக தண்ணி தூக்கி ஊற்றுனதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு அவளை அடித்ததும் என்ன தெரியுந்தா நீ எங்கள் மேலே கையை வைப்பேன், நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், மன்னிப்பு கேளுன்னு சொன்னா. நம்ம ஹான் அங்கே வந்துடுறான். ஃபூ ஃபேமிலி பொண்ணு உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாளா அப்படின்டா சொல்லிட்டு அவளுக்கு கோட்டெல்லாம் போற்றி விட்டு இவன் மேலே அங்கே கலர்ஸ் எல்லாம் ஊற்றி கூலாக தண்ணி ஊற்றி விட்றாங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு. அவன் அங்கே போகும்போது நீ இதில் கண்டிப்பாக கலந்துக்க கூடாதுன்னு சொன்னதோ அப்போ நீ என்னை பேன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அவன் ஆமான்னு சொல்கிறான். அப்போங்க அவர் ரொம்ப கோவமாகி போயிட்டு நீ எல்லாம் வந்துட்டு ஒரு மெய்டு தான், வீட்டில் சாப்பாடு சர்வ் பண்ணுறதுக்கு தான் லாய்க்கு, நீ அந்த வேலையை பண்ண அதான் நான் முந்தியும் பண்ணேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அந்த வீட்டில் நீ மெய்டாக தான் இருந்தியான்னு சொன்னதுமே
எனக்கு அவங்க என்னை பற்றி என்ன பேசினாலும் கவலை கிடையாது, என் குடும்பம் அவங்க கிடையாது, இதுக்கப்புறம் ஃபேமிலி தான் என்னோட குடும்பம்னு அவன் சொல்கிறான். ஸோ இதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. சரி ஓகே, இங்கே போய் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, திரும்ப கிளாஸில் போய் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்ற சொன்னதும் அவன் இல்லை நான் வந்துட்டு அங்கே போகல, உங்கள் கூட சேர்ந்து நானுமே ஆஃபீஸ் வரேன், அங்கே வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவனுமே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே பே வந்து நான் தான் அவர் கூட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப வருஷமானு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறா. ஹீரோயின் பாவம் அப்பாவே கையை கொடுத்தா, கையை போட்டு அவன் நசுக்குனதுமே அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது, என்ன பிஹேவியர் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. சரி நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் வந்து மீட்டிங் போகிறோன்னு சொல்லிட்டு போனால் அங்கே 2 பொண்ணுங்களை ஏற்பாடு பண்ணி ஹீரோயின் காதை கேட்குற மாதிரி பேச சொல்லியிருக்கான். அந்த பேயை மட்டும்தான் அவர் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காரு, யார் மேலேயும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. மற்றவங்களும் அப்படி நினச்சா அதான் அவங்க தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. ஸோ படுத்திருக்கும் போது ஹீரோ தான் வந்துட்டானான்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு எழுந்திரிச்சு வந்து பார்த்தா அங்கே நம்ம பே தான். நீ இப்போ அவரை வந்து நினச்சிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும், பட் நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அவர் உன்னை பற்றி என்கிட்ட நல்லா சொல்லியிருக்காரு, நீ உங்கள் ஸ்டெப் மதரோட சேர்ந்து உள்ளே வந்திருக்கால, உன்ன மாதிரி பொண்ணுங்க வந்துட்டு எப்பயுமே காசுக்காக பசங்களெல்லாம் மயக்க போடுவீங்கன்னு சொல்லிட்டு அவர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு, அவரு நானும் ரொம்ப வருஷமாக லைக் பண்ணிட்டு இருக்கோம், நீ எங்களுக்கு நடுவில் வரணும்னு பார்க்காத அப்படின்ற சொல்லிட்டு அவள் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹான் வந்ததுமே என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் இவர் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு உடனேவும் இல்லை அவள் ஸ்டடீஸ் எப்படி இருக்குன்னு நான் பேசினேன்னு சொல்லிட்டு ஐமேல கையை வச்சு வேணுக்குனே பேசிட்டு இருக்கா. அவன் கையை எடுத்து விடாமல் இருக்கவுமே அப்படின்னா இவங்க சொல்கிற மாதிரி அவர் அவங்கள தான் லைக் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இவளா தப்பாக புரிஞ்சுக்கிறா. அங்கே வெளியே 2 பேரும் கிளம்பி போயிட்டு இருந்தா, என்ன ஃபேஸ் டல்லாக இருக்கு, என்னாச்சு நீ என்கிட்ட சொல்லுன்னு சொன்னா, அப்படிலாம் எதுவும் இல்லை, அப்படி ஏதாச்சும் விஷயம் இருந்தால் உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னு அவன் சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே நம்ம லியாங் ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு ரிசல்ட் வெளியே வந்திருக்கும், மாஸ்டர் லூ உன்னை சூஸ் பண்ணியிருக்காரா, நம்ம போர்டில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. லூசி அவங்க பிரதரும் பார்த்தா அவளோட நேம் இல்லை யாவோட பேர் இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. உடனே வந்து இவ கண்டிப்பாக ஃபேமிலியோட பேரை யூஸ் பண்ணி தான் என் பேரை எடுத்துட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டேக்கா. ஹீரோயினுக்கு தன்னோட பேர் இருக்கவுமே ரொம்ப ஹாப்பியாகிடுது. உடனே அவங்க ரொம்ப கோவமாயிட்டு நீ வந்து எப்படி வந்து இப்படி ஃபேமிலியோட பேரை யூஸ் பண்ணி என்னோட பேரை நீ எடுத்திருப்பேன்னு சொல்லிட்டு கோவமானதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சதுமே ஹீரோயினை போட்டு அடிச்சவங்க சண்டை வந்துச்சுக்கு. ஸோ அவங்க ஹீரோயின் பதில் கரைய போனால் அவங்க பிரதர் அங்கே கையப்பிடிச்சிடுறான். அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா இந்த பொண்ணு இப்படி பண்ணாலான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நீ சின்ன வயசுலேருந்து இப்படி தான் அவளை புள்ளி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் எனது சின்ன வயசுலேருந்து நான் புள்ளி பண்ணிட்டு இருக்கேனா, இவ தான் ஆரம்பத்துலேருந்து என்ன புள்ளி பண்ணிட்டு இருக்கா, நீங்கள் வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து என்னை இவ அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கா, எல்லாம் இவ பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்லுவான், எனக்கு அம்மா என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி அது எல்லாத்தையுமே இவ டேமேஜ் பண்ணிட்டு நான் தான் ஏதோ பண்ணேன்ற மாதிரி இவ போய் பேசுவா அப்படின்ற சொன்னதும் நீ அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து எங்ககிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானேன்னு சொல்லி கேட்கும்போது நான் எப்போ சொல்லாமல் இருந்தேன், சொன்னப்போ நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சிங்களா, அவள் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவள் பேச்சில் தான் நம்பிக்கை, அதுக்கப்புறம் நான் சொல்கிறதவே விட்டுட்டேன், உங்களை ஹாப்பியாக்குறதுக்காக நான் சின்ன சின்ன வேலை பண்ணேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்னை மெய்டாக்கி என்னை படிப்பை ஸ்டாப் பண்ணி எப்படி என்னை கொடுமைப்படுத்துனீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா இந்த ஷான் இவ்வளோ மோசமானவனாக இருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. லூசியுமே நல்ல பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது வீட்டுக்கு அவள் அழுதுட்டு அப்போ அவங்க வந்ததுமே அவங்க பிரதர் வந்து என்னாச்சு ஏன் அழுகிற, உன்னை யாரும் புள்ளி பண்ணாங்களான்னு சொன்னதும் இவ தான் புள்ளி பண்ணி அவன் மேலே பழிய போட்டதா, ஸோ அதை கேட்டுட்டு தான் இப்படி ஆயிருக்குன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவள் போய் தான் சொல்லிட்டு இருப்பா, என் சிஸ்டர் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க பெரிய பெரிய பிரதருக்குமே என்ன பண்ணுறேன்னு தெரியல, நம்பிக்கை வரணும் இவங்களுக்கு, இல்லைன்னா நான் தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இந்த உண்மை வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. அவரோட பேரை வந்து அந்த காம்படிஷன்லேருந்து எடுத்து அவளோட பேரை கொண்டு வந்துட்டா ஃபேமிலியோட துணையோடன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணதுமே அதை கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கா. ஆரம்பத்துலேருந்து இவ இப்படி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு பெரிய பிரதருமே சொல்கிறான், நம்ம ஃபேமிலி இப்போ கண்டிப்பாக வந்து இந்த நிலமையில இருக்குது, அதுக்கு காரணம் அவள் தான், அவள் சாங் ஃபேமிலியோட பொண்ணு தான், இங்கே ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லும் போது அவங்க அப்பாவுமே கண்டிப்பாக அவள் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு அந்தால் கோவப்படுறாரு. வீட்டுக்கு வந்ததுமே அவளுக்காக அங்கே அவங்க பிரதர் வந்து செலிப்ரேஷன்லாம் பண்ணதுமே என்னாச்சு பிரதர்ன்னு சொன்னதும் உன்னோட இன்னைக்கு செலக்டிங் ஆயிருக்கு, நம்ம செலிப்ரேட் பண்ண வேணாமா, வா நம்ம வெளியே போகலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹான் பேசாமல் தூரமாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அவங்க பிரதரோட சேர்ந்து விளையாண்டுட்டு அவங்க ட்ரிங்க் பண்ணி மயக்கம் வந்துட்டுருக்கா அவளுக்கு. அவள் வாட்டு அங்கே எந்திரிச்சு போனதுமே இவன் பின்னாடியே போயிட்டுருக்கான். அப்போ அங்கே மேலே போய் விழுந்துட்டு வாவ் எவ்வளோ வந்து ஹேண்ட்ஸமான ஒரு பர்சன், என் கனவா இது நினவான்னு சொல்லிட்டு அவனை போய் அவள் பாட்டு அங்கே கிஸ் பண்ணதுமே நம்ம
ஹான் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகுறான். ஸோ அப்போ அங்கே பேயை பார்த்தா அங்கே என்னப்பா உன்னோட லிட்டில் சிஸ்டரா, நான் இங்கே வந்து பர்த்டே பார்ட்டிக்காக வந்தேன், வேணா நான் கூட்டிகிட்டு போய் ரூமில் தங்க வைக்கிறேன்னு சொன்னதுமே இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போனால் பேக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சா ஆக்சிடெண்ட்டாக கிஸ் ஆனதும் இவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், என்ன வந்துட்டு என்ன அறியாமல் இந்த ஃபீலிங் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஹான் அங்கேருந்து போக பார்த்ததும் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு மிஸ்டர் ஹான் ப்ளீஸ் என்னை விட்டு போகாதீங்க, என் கூட இருங்க, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறா. சரி நீ தூங்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கே டேக் கேர் பண்ணிட்டுருக்கான். அவள் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்தா அவங்க பிரதர் சிஸ்டர் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வீட்டுக்கு வா எங்கள் கூடன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா உங்கள் கூட சேர்ந்து நான் என் வீட்டுக்கு வரேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. என் பிரதருக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வம்பு பண்ணும்போது அங்கே நம்ம லியாங்கோட ஃப்ரெண்டு வந்துடுறான். என்ன வந்து அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதுமே யார்டா நீன்னு சொல்லிட்டு கேட்டதும் லியாங்கோட ஃப்ரெண்டு தான், அவனுக்கு சிஸ்டர்னா அப்போ அவ யாரு, எனக்கு தான் சிஸ்டர், நான் கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன், அவளை புள்ளி பண்ணீங்கன்னான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அப்போங்க நீ சாங் ஃபேமிலியோட பொண்ணு கண்டிப்பாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. லியை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஐடியா பண்ணிட்டு பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு நான் எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேன்னு அவன் சொல்கிறா. நீ அப்படி எங்கள் கூட வந்து உறவை வந்து கேன்சல் பண்ண போகிறேன்னா நீ கேன்சல் பண்ணிட்டு போ, எங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுன்னு சொன்னதுமே நான் ஏன்டா அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், 10 காசு என்கிட்ட வராது அப்படின்ற செட் அவர் ரொம்ப கோவப்பட்டதும் பார்த்து என்னப்பா என்னோட உறவை காவனுங்க கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறானுங்க, அப்படி மட்டும் பண்ணானுங்கன்னா இங்கே வந்து ஒன்றை மேரேஜ் அந்த லீ குடும்பத்தோட பண்ணி வச்சிருவாங்களேன்னு சொன்னதும் ரொம்ப பயந்து போயிட்டு உறவெல்லாம் நீ கேன்சல் பண்ணாத சிஸ்டர் அப்படின்ற சொல்கிறா. நம்ம பேசிக்கலான்னு சொல்லும் போது என்னோட ஃப்ரெண்டு இப்போ வந்து பெரிய பிரதருக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா கம்பெனி பேங்க்ராப்ட் ஆயிரும், மரியாதை இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே அவங்க பிரதர்ஸ் வந்து நீ இப்போ எதுக்காக அவ கூட உறவை கேன்சல் பண்ண வேணான்னு சொன்னேன்னு கோவப்பட்டதுமே எல்லாம் தெரிஞ்சுதான் பிரதர் பண்ணேன், நீங்கள் இப்படி வந்துட்டு அவட்ட கோவமாயிட்டு பேசி கொஞ்சம் காசு கறந்து என்ன பண்ண போகிறீங்க, பாஸ்மா பேசுனீங்கன்னா 200 மில்லியன் கூட நம்மளுக்கு அவட்ட கிடைக்கும் அப்படின்றா சைட்டு அவங்க பேசினதும் நம்ம சிஸ்டர் ரொம்ப அறிவாளின்னு சைட்டு புகழ்ந்து தள்ளுறானுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம லீயை போய் மீட் பண்ணலான்னு அவ சொல்கிறா. ஸோ அப்போ நம்ம ஹான் வந்ததுமே அந்த பையன் யார் அப்படின்ற சொன்னதுமே அதை என்னோட கிளாஸோட பையன்தான் அப்படின்ற சொன்னதும் அவன் ரொம்ப கேரிங்கான பையன் அப்படின்ற சொல்கிறா. அதை கேட்டுட்டு இவனுக்கு ஜெலஸ் ஆகிட்டு ஒரு வேளை லவ் எதுவும் பண்ணிட்டு இருக்காளோன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு போனதுமே பிரதர் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவ பின்னாடியே போனால் நம்ம லியாங் என்னாச்சு பிரதர் ஏன் அவர் கோவமாயிட்டு போயிட்டுருக்காரு, அவர் ரொம்ப கோவமானா இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார், சாப்பிடவும் மாட்டாருன்னு சொன்னதும் இவ தான் கையாலே சாப்பாடு சமைச்சு அங்கே கொண்டு போய் கொடுக்குறா. அப்போ அங்கே அவன் வேணான்னு சொன்னதுமே இவன் வம்பு பண்ணி ஊட்டி விட்டா சாப்பாடு டேஸ்ட்டை பார்த்துட்டு அவன் திரும்ப அங்கே சாப்பிட்டுட்டு திடீர்னு அவன் கண்ணத்தை பிடிச்சி அவன் அப்படியே கொஞ்சினதும் அதை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகிடுறா. இவன் ரொம்ப நர்வஸ் ஆனதுமே ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது அப்பாங்க அவன் நான் என்ன பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகுது. ஸோ நைட்டு போல அங்கே லீயை போய் மீட் பண்ணிட்டு நீங்கள் 200 மில்லியன் வந்து காசு எங்களுக்கு பே பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு யார் நீ தானான்னு சொல்லிட்டு லூசிட்ட கேட்டதும் இல்லை என் சிஸ்டர் தான், இங்கே பாருங்கள் ஃபோட்டோவை பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பா அப்படின்ற சொன்னதும் அதுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. ஸோ இவங்க 3 பிரதருமே லூசியோட பிஹேவியரை பார்த்தா ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, நம்ம சிஸ்டர் யாவும் சொன்ன மாதிரி தான் இவ இருப்பாளா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டால் அவங்க பிரதர் பெரியவே சொல்கிறான் எப்படினாலும் இருந்துட்டு போகுது, இப்போ கம்பெனியை காப்பாற்றுறதுக்கு அவள் பேச்சை தான் கேட்டாகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அந்த லூசி கால் பண்ணிவிட்டு அம்மாவோட பிரேஸ்லெட் இருக்குது நீ வந்து நான் சொல்கிற இடத்துல வந்து வாங்கிட்டு போன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே எதுவும் பண்ணிடாத வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோ எங்கே நீ போகிறேன்னு சொன்னதுமே இல்லை முக்கியமான வேலை நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு அவங்க நம்ம ஹானுக்கு அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி மூவை மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சுன்னு சொன்னதும் அவன் வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி அதே பக்கு தான் போயிட்டுருக்கான். ஸோ ஹீரோ ஏன் அந்த பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு போனால் அவங்க பிரதர் மயக்கம் மருந்து கொடுத்து அவளை மயக்கமாக்குனதுமே இப்போ என்ன பண்ணேன்னு சொன்னதும் ரூமில் கொண்டு போய் விட்டுருங்க பிரதர்ன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்க இது தப்பு அவன் நம்ம சிஸ்டர்ன்னு சொன்னதும் பட் இதை தவிர வேறு வழி இல்லை கம்பெனியை காப்பாற்றணுமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனுமே கொண்டு போய் விட்டதும் ஹீரோ என்ன ஹாப்பி ஆகிட்டு இதுக்கப்புறம் உன்னை எவனாலையும் காப்பாற்ற முடியாது நீ என்ன இப்படியே இவன் கூட சேர்ந்து இருன்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட காசு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிட்டேக்கா நீ வெளியே போன்னு சொன்னதுமே அங்கே ஹீரோ எனக்கு மயக்கம் தெரியும் போது அவள் பயந்து போயிடுறா. எனக்கு யாருன்னு சொல்லிட்டு கேட்டா நான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஆள் பக்கத்தில் மிஸ்பே வந்து பணம் வந்துட்டேக்கான்.
ஸோ நம்ம ஹான்மே அங்கே அதே இடத்துக்கு வந்ததும் இங்கே சவுண்டு ஹீரோயின் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தா அவன் புள்ளி பண்ணி வச்சிருக்கான். ஸோ வந்து அவனை பிடிச்சி அடித்து ஹீரோயினை காப்பாற்றிட்டு யார் நீ எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் அவள் என்னோட பொண்டாட்டி அவள் சிஸ்டர் காசுக்கு என்கிட்ட சேல்ஸ் பண்ணிட்டான்னு சொன்னதும் கோவமாயிட்டு அவளை போட்டு அடிச்சுட்டு அவங்க 4 பேர்த்தையும் பிடிச்சி இழுத்துட்டு வர சொல்லிடுறாங்க. அவங்க அந்த லூசியை பார்த்து கோவமாயிட்டு நம்ம ஹான் அவள் காலை உடைச்சிருங்க, அவளை ஜெயிலில் பிடிச்சி போடுங்க, அவள் இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் அப்போ நீ தப்பு பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் கோவப்பட்டு வச்சுருக்காங்க. அப்போ அவளை பார்த்தா ரொம்ப கோவமாகி போயிட்டு எனக்கு கிடைக்காத பாசம் அவளுக்கு மட்டும் எப்படி கிடைக்கும், நீ வந்துட்டு எனக்கு பிரதர் ஆக வேண்டியவன், எனக்கு தான் இது எல்லாமே டிசர்வ் அப்படின்ற செட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க, நாங்கள் தான் உன்னோட பிரதர்ன்னு சொன்னதும் நீங்களாம் என்னோட பிரதராக இருக்கவே தகுதி கிடையாது, காசுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, எனக்கு வந்துட்டு அவனோட அன்பு தான் தேவை, என் லைஃப்பில் நான் பண்ண தப்புன்னு தெரியுமா, உங்களை மாதிரி ஒரு ஸ்டூப்பிட்டை போய் நான் வந்து சூஸ் பண்ணது மட்டும்தான், நான் வந்து அன்னைக்கே இந்த ஃபேமிலியை சூஸ் பண்ணியிருந்தேன்னா என் லைஃப் இன்றைக்கி ராணி மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அவங்களுக்கு அதை கேட்டுகிட்டே ஷாக் ஆகிட்டுருக்கு. நாங்கள் உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு பேசினதும் நான் அந்த யாவா முட்டாளா உங்களோட லவ்வுக்காக வந்து ஏங்கிக்கிட்டு சுற்றுறதுக்கு எனக்கு காசு தான் வேணும்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க பிரதர்ஸ்க்கு ஃபைனலாக தான் புரியுது, யாவ் நீ சொன்ன மாதிரியே வந்துட்டு இவ ரொம்ப மோசமானவ, இன்னசென்ட் மாதிரி நடிச்சிட்டு இருக்கா, ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம ஹான் இவனுங்களை இந்த சிட்டிலே இருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் பேங்க் பண்ணி குடும்பத்தை துறதுங்கன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. ஜெயிலில் பிடிச்சி போட சொல்லிடுறாங்க. மேமாங்க நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போய் படுக்க வச்சதுமே அவள் ரொம்பவே செடியூஸ் ஆகிட்டுருக்கா. சரி நான் இப்போ டாக்டரை கூப்பிட்றேன்னு சொன்னதும் இல்லை டாக்டர்லாம் வேணாம் ப்ளீஸ் அப்படின்ற சைட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிறா. நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு உனக்கு என்ன தெரியுதா இல்லையா அப்படின்ற சொன்னதும் எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணிகிட்ருக்கேன், நான் உங்களை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற சொன்னதுமே நீ இதுக்கப்புறம் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவனுமே ஹாப்பியாகிட்டு அவளை போய் கிஸ் பண்ணுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.